என்னை வந்து ஒரு தாயா இல்லை ஒரு அக்காவா மகளா நினைக்கிறது எத்தனையோ பேர் எனக்கு இந்த இந்த சோஃபா எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ உங்களை பாக்குறதுக்கு இந்த இந்த கனெக்ஷன் ஏற்படுத்தினது இந்த அரங்கு தானே. இதுக்கு பின்னால நிறைய பேர் வேலை செய்றாங்க. கீதாஞ்சலியோட ஷோவையே பண்ணறதுக்கு அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்க இது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா பல பிரச்சனைகள் வரும். நிறைய நல்லது நடந்தாலும் ஒரு 4 பேர் போறோம் நம்மளை அப்படியே இழுத்து கீழே கொண்டு வரதுக்கு. அது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ அவமானம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பண்ணாத தப்புக்கெல்லாம் என்னை போட்டு தாக்கி இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி வரணும்னா நமக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கணும். உனக்கு தைரியம் இருக்காமா, இது ஃபேஸ் பண்ணா இந்த இந்த விளைவுகள் இருக்கும், இதெல்லாம் நீ தாக்குப்பட முடியணும் எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வரணும்ல. அதுக்கு ஒருத்தர் உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் அவங்கள கூப்பிட விருப்பப்படுறேன். எப்பவுமே என் முகமே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. இதுக்கு பின்னாடி வேலை பண்ணறது மற்றவங்களோட முகம் தெரியணும் இல்லையா? ரிப்போர்ட்டரை வர சொல்லுங்களேன். உங்க பேரு? மோகனப்பிரியா. மோகனப்பிரியா, எப்படி கீதாஞ்சலி உங்களை கூப்பிட்டாங்களா, நீங்க கீதாஞ்சலியை கூப்பிட்டீங்களா? அவங்க தான் நம்ம கிட்ட வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல இருக்கு மேம். நாங்க நல்லா லஞ்ச் எல்லாம் முடிச்சு டீம்ல வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அப்பதான் வந்து சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காரும் போது ஒரு கால் வருது. ஆஃபீஸ் ஃபோன்ல இருந்து ஒரு கால் வருது. கால் எடுத்து பேசினோடனே எடுத்தோடனே வந்து அழறாங்க. எனக்கு வந்து என்னன்னா என்னாச்சுமா, சரி சொல்லுங்க நான் காம் பண்றேன். பட் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. அன்னைக்கு ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ போல ஆஃபீஸ்ல. கால் பண்ணி எடுத்தோடனே வந்து அழறாங்க. நானும் வந்து சரி அழாதீங்க என்னன்னு பொறுமையா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸ்ல இஷ்யூ ஆயிடுச்சு, எனக்கு நான் தான் பிரச்சனை, அண்ட் அப்பயும் அவங்க ஸ்டேட் பண்ற வேர்டு என்னன்னா சுத்தி இருக்கவங்க வேற யாருமே பிரச்சனை இல்லை, எனக்கு நான் தான் பிரச்சனைன்றான் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. என்ன பண்ணாலும் பிரச்சனையா இருக்குன்னா நான் பேசினா பிரச்சனையா இருக்கு, நான் நின்னா பிரச்சனையா இருக்கு, நடந்தா பிரச்சனையா இருக்கு, நான் என்ன பண்ணாலும் பிரச்சனையா இருக்குன்னாங்க. அப்புறமா அழுதுட்டுக்கும் அது ஒரு சிரிப்பான அழ வரும் பார்த்தீங்களா, சிரிச்சுட்டே அழுவோம் அந்த மாதிரி பண்ணாங்க. நம்ம எப்பயுமே இன்னொன்று அவுட் வந்து நம்ம செக் பண்ணுவோம்ல, இங்கே ஓகே கரெக்டா இல்லையா அப்படின்றது நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. சரி உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். என்ன உதவின்னு கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி நம்ம உதவினா கூட நம்ம எங்கள் டீமில் கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணலான்னும் போது எனக்கு உதவியே எனக்கு வேண்டாம். சரி உதவினா இப்போ வந்து சில பேருக்கு மானிட்டரி ஹெல்ப் இருக்கும், இல்லை வந்து வேற ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸில் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹெல்ப் இருக்கும். ஆனால் இவங்களை கேட்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து மற்ற ஹெல்ப் எனக்கு எதுவும் வேண்டாம், அதுவும் ஸ்ட்ரிக்ட்லி மானிட்டரி ஹெல்ப் எனக்கு வேண்டாம். ஆனால் எனக்கு என்ன வேணும்னா எனக்கு பேசுறதுக்கு வந்து எனக்கு ஆள் வேணும். ஒரு நிமிஷம், ஏன் இங்கே வந்து பேசணும்னு நினச்சிங்க? இங்கதான் மனசு விட்டு உண்மையை சொல்ல முடியும். உங்க மனசுல என்ன இருக்கிறதுன்னு சொல்லிடணும். ஏன்னா நான் வேற யார்கிட்ட சொன்னாலும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத ஒண்ணு. இன்னொன்னு இவ வந்து சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறது, இன்னொன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறது, இவளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு அதாவது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு தடவை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறவங்க கிட்டக்க சொல்லணும்னு தோணித்து. இப்போ நான் தனியாக வந்துட்டேன் இல்லையா, அப்போது வந்து எனக்கு அந்த தனிமைக்கு ஒரு துணையாக இருக்கிறது அந்த ஷோ தான். ஒன்றும் சரி நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். எப்படி நீங்கள் சொல்லுவீங்களோ தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அதனால தனியாக இருக்கும்போது எப்படி வேணாலும் மனசு மாறும், அலைப்பாயும். அதனால இந்த ஷோ பார்க்கும்போது சரி கீதா தனி மனித ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு அதை எடுத்துப்பேன். இப்போ நீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்டோரி எடுக்கிறோன்னா அவங்கள நம்ம இது ட்ரூவா இல்லை என்ன நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி இவங்களை வந்து பார்க்கும்போது த வே ஷி ஹேண்டில் ஹர் செல்ஃப் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன். லிட்ரலி அந்த ஜென்யூனிட்டியாக இருக்கட்டும், அந்த போல்ட்னஸ் இருக்கட்டும், ரொம்ப ஒரு விஷயமும் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அவங்க வந்து மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிறதுலேருந்து ஆஃபீஸ் இறங்குறதுலேருந்து அந்த வண்டி அவங்க வந்து டூ வீலர் ஓட்டுறாங்க. அது வந்து எப்படின்னா அவங்க அதை கேரி பண்ணுறதே அதில் ஒரு போல்டு தெரியும். இப்போ சொந்த வீடு இருக்கு, பையனை நல்லபடியா வளர்த்துருக்காங்க, மரியாதையோடு இருக்கிறது பையன், திறமை இருக்கு அவருக்கு,
அம்மா அப்பாவோட மதிப்பு தெரியறது. அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டத்துல அவங்க தன்னை வளர்த்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் அம்மா சுமக்கும் போது, எல்லாம் தெரிஞ்ச ஒரு பையனை நல்லபடியா வளர்த்துருக்காங்க. இந்த மோமெண்ட்டை நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல, அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 25 வருஷம். ஸோ இந்த மேடையில் நம்ம இவங்களோட திருமணத்தையும் இவங்களோட சொந்தங்களையும் இவங்களோட சாதனைகளையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். வாங்க. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. நான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும். தம்பி வந்து அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு. சிவசங்கருக்கு என்ன சந்தோஷம்னா, இங்கே நம்ம பண்ணுறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள், உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த திருமணத்தை, இந்த செலிப்ரேஷனை விட்னஸ் பண்ண போகிறாங்க. இதை விட பெரிய ஒரு கிஃப்ட்டு ஒரு பையனால் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ட்ராமா கிடையாது. ஏன்னா அவர் நிஜமாவே வந்து லைஃப்பை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு, அப்பா அம்மாவோட கஷ்டத்தை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலோட இந்த விஷயத்த பண்ணுறாரு. இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சாந்தம்மாவையும் கோவிந்த் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல சிவசங்கர் சம்பாதிச்சு அவங்க அம்மாவுக்கு தாலி வாங்கியிருக்காரு. அந்த தாலியை அவங்க அப்பா கையால் அம்மாவுக்கு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அம்மாவோட கல்யாண ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். நான் கேட்பேன், இந்த தாலி எங்கம்மா அப்படின்னு. இல்லைடா, அது கவரிங் தான், அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய சொந்தக்கார வீட்டுக்கு போகும்ல, எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சொந்தக்கார வீட்டுக்கு கோயிலுக்கு போகும்போது நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. எங்கள் மம்மி கயிறு வெளியே எடுக்க மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் வச்சுக்கலையான்னு கேட்டாலையும் சிரிச்சுட்டு அமைதியாகிடுவாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் அம்மாவும் பக்கத்தில் எடுத்து இப்படி வைக்கும் போது நம்ம அம்மாவால் அது வெளியே கூட எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் அது நான் எங்கள் அப்பாவை குறை சொல்லணும். அவங்க என்னை வளர்த்தாங்க, அவங்க வாழ்ந்ததே பெரிய விஷயம். இப்படி இருந்தோம், பட் அவரால் முடியல. நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது சின்ன வயசுலேருந்தே வச்சுக்கோங்களேன், அந்த விவரம் அந்த தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப நாள் ஆசை. சின்னசா அமௌண்ட்டு சேர்த்து, எங்கள் அம்மா கிட்ட ஒரு கிராம் கூட தங்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுதான் போட போகிறேன். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா தைரியமாக எடுத்து. நம்ம கலாச்சார பிரகாரமே இந்த தாலிங்கிறது வந்து அப்புறமா தான் வந்தது. அந்த சப்தபதி எடுக்கிறாங்கல்ல, கை பிடிச்சி அக்னி வளையம் வந்தாச்சானாலே திருமணம் ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் மாலை மாத்தினாலே கல்யாணம் முடிஞ்சது சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப் காந்தர்வ இது திருமணம் சொல்லுவாங்க. தாலி வந்து என்னன்னா, பெண்கள் வெளியே போகும்போது இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்காக ஆண்களா கொண்டு வந்த ஒரு விஷயம்னு சொல்லப்படுது, தாலி மெட்டி இதெல்லாம். ஆனா நம்ம தமிழ் மக்களுக்கு நமக்கு அது ஒரு சென்டிமெண்ட். தாலிங்கிறது வந்து சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு மூட நம்பிக்கையா பாரமா ஆகாத வரைக்கும் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்ததுக்கு காரணம் ஒரு பர்டிகுலர் இமோஷன். அதனால ரொம்ப சந்தோஷமா நாங்க இது உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்த்தை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்களோட நல்ல மனசை, நல்ல எண்ணங்களை அவங்கள சாட்சியா வச்சுக்கிட்டு இவங்களோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு, மதுர மல்லிய பூ, சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. Congratulations to the whole team. சிவசங்கர், உங்க அப்பா அம்மாக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். நீங்க அவங்க இப்படியே எப்பவும் இருக்கணும். கண்டிப்பா.
இன்னொரு சர்ப்ரைஸ் மேம், அது யாருக்கும் தெரியாது. ஒரு மேம் எல்லாரும் கேட்பாங்க, உங்கள் மம்மிக்கு மட்டும் எல்லாமே செய்கிற, உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே செய்ய மாட்டேற அப்படின்னு. என் அப்பா நகை நெட்லாம் ஆசைப்பட்டதில்லை. என் அப்பா ஒருத்தவங்க கேவலமாக நினச்சாங்களே, அவங்க முன்னாடி நான் அவரை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் நான் அவருக்காக பண்ணணும். பட் இருந்தாலும் என் அப்பாக்காக, எனக்கு காலம் ஃபுல்லாக எனக்காக உழைச்சதுக்காக என் அப்பா கை சூப்பர். நான் இது இருக்க மாதிரி எப்பயுமே எங்கள் அப்பா கூடவே இருப்பேன் மேம். எந்த மாதிரி சூழ்நிலை அவரை நான் திட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட்டு அந்த மனுஷன் எனக்கு பிடிக்கும். அவருக்கு அவர் நிறைய வாழலை மேம். என்ன சொல்றதுன்னா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது எல்லாமே நான் அவருக்கு கொடுக்கணும், அது வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.